அனைவருக்கும் வணக்கம். போதி பார்க் நீட் அகாடமி திருவண்ணாமலையிலிருந்து இன்று நாம் அட்மிஷன்ஸ் ஜாயின் பண்றப்போ நமக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். 2024ல நீங்க கவுன்சிலிங் முடிச்சுட்டு ஒரு மெடிக்கல் காலேஜஸ்ல எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ இல்லை நர்சிங்கோ போய் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா நீட் அட்மிஷன்ல நமக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து 2023ல எம்சிசி வெளியிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் இது. மேக்ஸிமம் 95% சிமிலராக தான் அவங்க இந்த வருஷமும் டாக்குமெண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஜூலை 6th அன்னைக்கு நமக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ வாட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் ஆர் ரிப்போர்ட்டிங் இன் அலாட்டட் மெடிக்கல், டென்டல் ஆர் நர்சிங் காலேஜஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ அலாட்மெண்ட் லெட்டர் இஷ்யூடு பை எம்சிசி, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி கொடுத்துருக்கிற அலாட் பண்ணிருக்கிற அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வேணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்ல நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வேணும், கூடவே வந்து அட்டஸ்டட் போட்டோ காப்பீஸ் வேணும், சரிங்களா? ஸோ இது நீங்க ரெடி பண்ணி வச்சு இது கையில் வச்சிருக்கணும். ஸோ அடுத்தது வந்து அட்மிட் கார்ட்ஸ் ஆஃப் எக்ஸாம் இஷ்யூடு பை என்டிஏ. ஸோ நம்ம 2024க்கு நீட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கொடுத்துருக்க அந்த ஹால் டிக்கெட்ஸ் அட்மிட் கார்ட்ஸ் நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். நம்ம இதை பத்தி முன்னாடியே ஒரு வீடியோஸ்லயும் போட்டிருக்கோம். நீங்க வந்து ஹால் டிக்கெட் வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும், அங்க ஒரு காப்பி வாங்கிக்குவாங்க, நீங்க ரிமைனிங் வந்து உங்க கையில ஒன்று வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். சப்போஸ் அது சாஃப்ட் காப்பி ஏதாவது இருந்தாலும் நீங்க பிரிண்ட் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ரிசல்ட் ஆர் ரேங்க் லெட்டர் இஷ்யூட் பை என்டிஏ. இப்போ ரீநீட்லாம் நடந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் என்ன பண்ண போறாங்க, ரேங்க் லிஸ்ட் விட போறாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் விட்டப்போ உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸோடைய காப்பீஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும், ஸ்கோர் கார்டோடைய காப்பீஸும் கையில வச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட். ஸோ இப்போ மெட்ரிக் சர்டிபிகேட் டஸ் நாட் பியர் த சேம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இப்பெல்லாம் வந்து 12th மார்க் ஷீட்ல டேட் ஆஃப் பர்த்தோட சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க் ஷீட்ல வந்து டேட் ஆஃப் பர்த் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு மார்க் ஷீட் இருந்தாலும் இஃப் பாசிபிள் நீங்க வந்து பர்த் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ கிளாஸ் 10th சர்டிபிகேட், கிளாஸ் +2 சர்டிபிகேட்ஸ் நீங்க வாங்கி வச்சுக்கணும். கூட வந்து மார்க் ஷீட் ரொம்ப முக்கியம். 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் +2 ஒரிஜினல் மார்க் ஷீட் ரெண்டுமே நீங்க ஒரிஜினல் காப்பீஸ் வச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து 8 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப்ஸ் இருக்கணும். ஸோ இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா சேம் அஸ் அஃபிக்ஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்க நீட் 2024க்கு அப்ளை பண்ணும்போது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதில் அஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. அதே போட்டோ காப்பீஸ் 8 போட்டோ காப்பீஸ் நீங்க பாஸ்போர்ட் சைஸ்ல ரெடி பண்ணி வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ உங்களுக்கான ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டா இருக்கலாம், பேன் கார்டா இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம், அல்லது பாஸ்போர்ட்டா இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வச்சிருக்கலாம் அப்படின்னா ஆதார் கார்டு வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க இதுக்கான ஒரிஜினல் ஆதார் கார்டு காப்பீஸும் வச்சிருக்கணும், பிளஸ் அதுக்கான ஜெராக்ஸ் எடுத்து அதில் அட்டஸ்டேஷன் பண்ண அந்த காப்பீஸும் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சப்போஸ் நான் ரெசிடென்ட் இந்தியன் கேண்டிடேட்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் சார் அப்படின்னா பாஸ்போர்ட் காப்பி ஆஃப் த ஸ்பான்சர், ஸோ எம்பசி சர்டிபிகேட். சார் இப்போ ஃபாரின்ல இருந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒருத்தவங்க படிக்க வைக்க போறாங்க, அவங்க நீட் எழுதிருக்காங்க ஃபாரின்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க நீட் எக்ஸாமினேஷன் எழுத போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் காப்பி ஸ்பான்சர்ஸோட பாஸ்போர்ட் காப்பி சர்டிபிகேட் காப்பீஸ் வேணும். ஸோ எம்பசியோட சர்டிபிகேட் வேணும். ஸோ ஸ்பான்சர்ஷிப் அஃபிடவிட் கொடுக்கணும். சார் நான் வந்து இவங்களை நான் தான் படிக்க வைக்கிறேன் அப்படின்றது அஃபிடவிட் கொடுக்கணும் அவங்க, ஸ்டேட்டிங் தட் ஸ்பான்சர் இஸ் ரெடி டு பியர் த எக்ஸ்பென்சஸ் ஃபார் த ஹோல் டியூரேஷன் ஆஃப் தி ஸ்டடிஸ். சார் நான் வந்து இவங்க இந்த பிபிஎஸ் படிக்கிறாங்க அல்ல பிடிஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த டியூரேஷன்ஸ் முழுக்க நான் வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுவேன் அப்படின்றத அவங்க சொல்லணும். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அஃபிடவிட், ரிலேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வித் த ஸ்பான்சர். ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுமே வந்து ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்பான்சர் கூட அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் இருக்காங்க அப்படின்றத அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட் ஓசிஐ அண்ட் பிஐஓ ஆர் ஃபாரின் நேஷனல் கேண்டிடேட்ஸ் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட். அவங்க வந்து என்ன சார் பண்ணணும், இப்போ ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். இல்லை கார்டு நம்பர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் மேண்டேட்டரி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது மேக்ஸிமம் நம்ம இந்தியன் கண்ட்ரி பீப்புள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு தான் அது மேண்டேட்டரி. ஸோ த கேண்டிடேட்ஸ் வுட் ஆல்சோ பிரிங் த ஃபாலோயிங் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வரணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ். ஓகே, ஸோ SC/ST சர்டிஃபிகேட் issued by the competent authority in the standard format as specified in the prospectus or information bulletin. இப்போ 2023க்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க, அந்த ஃபார்மேட்ல அவங்க ஃபில் பண்ணி SC/ST சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்க வாங்கும்போது அவங்க வந்து ரீஜனல் லாங்குவேஜ்ல கொடுத்துருக்காங்க, இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் லாங்குவேஜ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த சர்டிஃபிகேட்டோடைய டிரான்ஸ்லேட்டட் காப்பி வாங்கி
நீங்க அதை ஃபில் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைன் தான் அப்ளை பண்ணி வாங்குறோம். ஸோ டியூவல் லாங்குவேஜ் தான் வருது. ஸோ இங்கிலீஷும் இருக்கு பிளஸ் தமிழுமே இருக்கு. இது பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மேஜரா நீங்க கொடுக்கறது வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில தான் இருக்கணும் அப்படின்றது பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஓபிசி நான் கிரிமி லேயர் as per the central list certificate issued by the competent authority, the subclass should be tallied with the central list of the OBC. இப்போ நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா சென்ட்ரல் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற அந்த ஓபிசிக்குள்ள அந்த கம்யூனிட்டிஸ் அந்த சப்காஸ்ட் வந்து மென்ஷன் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து சேம் தான். இங்கிலீஷ் பிளஸ் தமிழ் ரெண்டு பேரும் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தா ஓகே. சப்போஸ் தமிழ் இருக்கு அப்படின்னா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், பிடபிள்யூ சர்டிஃபிகேட், பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படி சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்மே வந்து நீங்க வந்து வாங்கணும். ஸோ issued from the duly constituted and authorized medical board in an online format by the designated centers as per the National Medical Council norms. ஸோ அந்த நாம்ஸ் பிரகாரம் அந்த சர்டிஃபிகேட் நீங்க வாங்கணும். பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பா வாங்கணும். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்கலி செக்ஷன் சர்டிஃபிகேட் as per the prescribed format. இந்த ஃபார்மேட் எல்லாமே 2023 ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 2024க்கு வேற ஏதாவது ஃபார்மேட்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்றத நம்ம அப்டேட் பண்றோம். ஸோ நீங்க அதை பார்த்துட்டு நீங்க எடுத்துரு. சரிங்களா? ஓகே. ஸோ இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு தேவைப்படுது. ரைட். ஸோ ரிமைனிங் திங்ஸ் 2024க்கான புல்லட்டின் விட்டாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் விட்டாங்க. அதுல இருந்து நம்ம தகவலை நம்ம ஷேர் பண்றோம், அப்டேட் பண்றோம். சரிங்களா? போதி பார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. தேங்க்யூ.